காசு கொண்டவங்களுக்கு காசு அவங்க கிட்ட இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க கிட்ட தான் மரியாதை. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. படிச்சிருங்க. லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா தாமரையில் உட்காந்துருப்பா. சரஸ்வதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாமரையில் தான் உட்காந்துருப்பா. இவ பத்மாசனத்தில் உட்காந்துருப்பா. சரஸ்வதி பார்த்தா கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருப்பா. பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிறவ இவ பத்மாசனத்தில் உட்காந்துருப்பா. சரஸ்வதி பார்த்தா கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருப்பா. பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிறவ மகாலட்சுமி, கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கிறவ சரஸ்வதி. காசு யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அதை கொள்ளை கொண்டு போகலாம். ஆனால் சரஸ்வதி யாரிடத்தில் இருக்கிறதோ அதை யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், யார் வேண்டுமானாலும் அதை கொள்ளை கொண்டு போகலாம். ஆனால் சரஸ்வதி யாரிடத்தில் இருக்கிறதோ அதை யார் வேண்டுமானாலும் சம்பாதித்து விட முடியாது. முயற்சி செய்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அவள் கிடைக்கிறாள். அவள் வந்துவிட்டால் அதை வேறு யாராலும் பறித்துவிட முடியாது என்கின்ற அளவிலே சரஸ்வதி கல்வி உயர்ந்து நிற்கிறது.